சுவர்ணகிரி அப்படிங்கிற மகா சாம்ராஜ்யத்தை விக்ரமன் அப்படிங்கிற அரசன் ஆண்டுகிட்டு இருந்தாரு. மகாராஜா ரொம்பவும் புத்திசாலி. கத்திய விட அவரு புத்திய நம்புறவரு. அந்த ராஜ்யத்தோட மந்திரியோட பேரு தர்மபாலன், தளபதியோட பேரு வீரபத்ரன். விக்ரமனுடைய மனைவியான மகாராணி சுமதியும் ரொம்பவே புத்திசாலி. அன்னைக்கு காலையில ராஜசபையில அதிகாரிங்க இருக்கும்போது பக்கத்து ராஜ்யத்துல இருந்து வந்த ராமையா அப்படிங்கிற வியாபாரி கண்ணுல கண்ணீரோட மகாராஜாவை பார்த்து, திருடு போச்சு மகாராஜா, என் வாழ்க்கையே போச்சு. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக நான் பல வருஷங்களா சேர்த்து வச்சிருந்த நவரத்ன மாலையை கொண்டு வந்தேன். நேத்து ராத்திரி நீங்க தங்குறதுக்கு கொடுத்த விருந்தினர் மாளிகையில தான் படுத்தேன். ஆனா காலையில எழுந்து பார்க்கும்போது என்னோட பெட்டியை உடைச்சி மாலையை எடுத்து இருக்காங்க பிரபு. எனக்கு நியாயம் சொல்லுங்க. என்ன சொல்ற ராமையா? கோட்டைக்கு உள்ள இருக்கிற விருந்தினர் மாளிகையில திருடு போயிருக்கா? வாய்ப்பில்ல வீரபத்ரா. அந்த மாளிகையை சுத்தி 20 சிறந்த வீரர்கள் இரவும் பகலும் காவலுக்கு இருக்காங்க இல்லையா? அப்புறம் எப்படி திருடு போச்சு? ஒரு எறும்பு வந்தாலும் தெரிஞ்சிருக்கணுமே. மன்னிச்சிடுங்க அரசே, என்னோட வீரர்கள் நல்லா தான் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாளிகைக்குள்ள யாரும் போகல, யாரும் வெளியில வரல. இவரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மாலையை இவரே எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டு உங்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக நாடகமாடுறாரு அரசே. ஐயோ இல்ல அரசே, உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாலையை எடுக்கல. அந்த மாலையோட மதிப்பு பல லட்சம் இருக்கும். தயவு செஞ்சு என்ன நம்புங்க அரசே. மகாராஜா, ராமையா பல வருடங்களா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அறைக்குள்ள யாருமே போகல வரல அப்படின்னா நிச்சயமா காவல் காத்துக்கிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த துரோகத்தை செஞ்சிருக்க முடியும் அரசே. மந்திரியாரே, நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த அறையை யாரெல்லாம் காவல் காத்தது? ஒருத்தர் விடாம வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. டே பீமா, சீக்கிரம் வா. அந்த சபையில ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருந்த காவலாளியான பீமன் நடுங்கிக்கிட்டே மகாராஜா முன்னாடி வந்து நின்னான். அவனுடைய முகத்துல பதட்டம் தெளிவா தெரிஞ்சது. வணக்கம் மகாராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கண்ணை கூட சிமிட்டாம காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமா, பயப்படாம உண்மைய சொல்லு. அந்த அறைக்கு அன்னைக்கு யாராவது வந்து போனாங்களா? நீ சந்தேகப்படும்படி எதனா சப்தம் கேட்டுதா? அறைக்குள்ள யாரும் போகல மகாராஜா. அன்னைக்கு நடுராத்திரியில ஒரு ஆந்த அலற மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எனக்கு அதிகமா தாகம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் பக்கத்துல இருந்த கிணத்துக்கு போய் தண்ணியை குடிச்சிட்டு வர 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளதான் இந்த திருட்டு நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மகாராஜா. பொய் சொல்ல பாக்குறியா முட்டாளே? நீயே அந்த மாலையை திருடிட்டு இப்ப தாகம் எடுத்துச்சு, ஆந்த அலறிச்சேன்னு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க. மகாராஜா, இவனை உடனே கைது பண்ணி சிறையில் அடைக்கிறேன். கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா உண்மைய சொல்லுவான். நில் வீரபத்ரா, வாளோட கூர்மைய நம்புறதை விட புத்தியோட கூர்மைய நம்புறது தான் ராஜாவோட குணமாயிருக்கும். உண்மையான திருடன் யாருன்னு தெரியாம யாரையும் சிறையில் அடைக்க மாட்டேன். இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். எல்லாரும் போங்க. மகாராஜா சபை முடிஞ்ச உடனேயே நேரா மகாராணி இருக்கிற அவருடைய அந்த புறத்துக்கு போனாரு. மகாராணி அந்த நேரம் பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கவலையோட இருக்கிற மகாராஜாவை பார்த்தாங்க. பிரபு, என்ன ஆச்சு? உங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இன்னைக்கு சபையில ஏதாவது பிரச்சனையா? அந்த பிரச்சனையை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சுமதி, வியாபாரி ராமையா கொண்டு வந்த வைரமாலை விருந்தினர் விடுதியில காணாம போயிடுச்சு. காவலாளியோ வெளியாளுங்க யாருமே வரலன்னு சொல்றான். ஆனா காவலாளி தான் திருடன்னு தளபதி சொல்றாரு. மகாராஜா, 5 நிமிஷத்துல பெட்டியை உடைச்சி ஆரத்தி திருடுங்கிறது சாமானிய மக்களால முடியாது. அந்த ஆந்தையோட சத்தம் நிச்சயமா திருடனுங்க பேசிக்க கூடிய ஒரு ரகசிய மொழியா இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்த ரகசியம் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம கோட்டையில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு நிச்சயமா உதவியா இருக்காரு. அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சுமதி. மனுஷனோட வாய் பொய் சொல்லலாம், ஆனா அவனுடைய பயம் கலந்த நெஞ்சம் உண்மைய சொல்லும். திருடன் யாருங்கிற உண்மைய பயத்தை கொண்டே வெளியில வர வைக்கிறேன். நாளைக்கு அரசவையில ஒரு விசித்திரம் நடக்க போகுது, நீயும் வந்து பாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் தளபதியான வீரபத்ரன் கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற இருட்டான ஒரு ரகசிய இடத்துக்கு போனான். அங்க முகத்தை துணியால மூடி வச்சிருந்த ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சோமையா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த ராஜா புத்தி கூர்மைய பத்தி பேசுறான், ஆனா என்னோட வால் கூர்மைக்கு முன்னாடி அது செல்லாது.
அந்த அப்பாவி காவலாளி மேல பழிய போட்டுட்டா என் வழி சுலபமாயிடும். அடே சோமையா, நேத்து நீ ஆந்தைய போல அலறின உடனே 5 நிமிஷத்துக்குள்ள நான் போய் அந்த மாலையை கொண்டு வந்துட்டேன். உங்களுடைய திட்டத்தை மிஞ்ச ஒருத்தன் பிறந்துதான் வரணும் சேனாதிபதியாரே. அந்த வியாபாரியை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி, மாலையை கொண்டு வந்தீங்களா? இந்தா, இதோட மதிப்பு தெரியும்ல. இதை கொண்டு போய் உன்னோட ஆட்டு தொழுவத்துல மண்ணுக்குள்ள புதைச்சி வையி. 2 நாளைக்கு அப்புறமா நான் வரேன். அதுக்கப்புறம் இதை பக்கத்து ராஜ்யத்துக்கு கொண்டு போய் வித்து 2 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கலாம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சேனாதிபதியாரே. என் ஆட்டு தொழுவத்துல கடவுளால கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. நான் வரேன். அடுத்த நாள் காலையில மறுபடியும் ராஜசபை கூடுச்சு. மகாராஜா விக்ரமன் அந்த கோட்டைக்கு நடுவுல ஒரு கருப்பு கூடாரத்தை அமைச்சாரு. அந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மந்திரி, தளபதி, காவலாளி பீம எல்லாருமே அத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மகாராணி சுமதியும் கோட்டையில நின்னு அங்க நடக்கிறத பார்த்தாங்க. சபையோரே, இந்த திருட்டு நம்ம ராஜ்யத்துக்கே அவமானமாகும். அதனாலதான் இமயமலையில இருக்கிற ஒரு பெரிய முனிவர்கிட்ட இருந்து மாயப்பானை ஒண்ண வாங்கி இருக்கேன். அந்த பானைய இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன். மாயப்பானையா? அதோட சிறப்பு என்ன மகாராஜா? அது திருடனை எப்படி பிடிக்கும்? அது சாதாரண பானை இல்ல மந்திரியாரே. அந்த பானைக்கு உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிற தெய்வ சக்தி இருக்கு. சந்தேகத்துக்குரிய எல்லாருமே அந்த கூடாரத்துக்கு உள்ள போயிட்டு வெளியில வரணும். உள்ள போன உடனே பானை மேல கைய வச்சு நான் திருடன் இல்ல அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். தவறு செய்யாதவர்கள் அந்த பானையை தொட்டா பானை எதுவும் செய்யாது. ஆனா தப்பு செஞ்சவங்க தொட்டா அந்த பானை அவங்க கையை இறுக பிடிச்சுக்கும். என்னானாலும் கையை அது விடாது. மகாராஜா சொன்னதை கேட்ட உடனேயே அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்பவும் பயமாச்சு. அப்போ காவலாளி பீம மனசுக்குள்ளேயே கடவுளை கையெடுத்து கும்பிட்டான். மந்திரி தர்மபாலனும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா தளபதியான வீரபத்ரனுடைய மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு பயம் தெரிஞ்சுது. அது என்ன? கைய பிடிச்சுக்கமா? மகாராஜாவுக்கு இந்த மாதிரி முனிவர்களை எப்படிதான் தெரியும்? ஒருவேளை நான் தொட்ட உடனே அந்த பானை என் கைய பிடிச்சுக்குமோ? சபையில இருக்கிறவங்க முன்னாடி என் மானமே போயிடும். மகாராஜா இரக்கம் இல்லாம என்ன தண்டிப்பாரு. இல்ல, நான் அந்த பானைய தொடமாட்டேன். அந்த கூடாரத்துக்குள்ள இருட்டாதானே இருக்கும். நான் அந்த பானைய தொடாமலே தொட்டுட்டேன்னு வந்து சொல்லிடுவேன். அப்ப இந்த ராஜாவுக்கு என்ன தெரிய போகுது? முதல்ல பீமையா உள்ள போய் சத்தியம் பண்ணட்டும். போ பீமா. பீம ஒரு பயத்தோடவே அந்த கூடாரத்துக்குள்ள போனான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்தான். அவன் முகத்துல பயம் இல்ல, அதுக்கு பதிலா அமைதி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மந்திரி யாரோ கூடாரத்துக்குள்ள போனாரு. அவரும் எந்த கவலையும் இல்லாம வெளியில வந்தாரு. இப்போ தளபதி வீரபத்ரன் கூடாரத்துக்குள்ள போக வேண்டிய நேரம். வீரபத்ரா, இது உன்னோட முறை. நீ போய் மாயப்பானை மேல கைய வச்சு சத்தியம் பண்ணிட்டு வா. வீரபத்ரன் ஒரு பயத்தோடவே அந்த கூடாரத்துக்குள்ள போனான். கூடாரம் முழுக்க ஒரே இருட்டா இருந்துச்சு. நடுவுல ஒரு பானையும் இருந்துச்சு. அப்ப வீரபத்ரன் அதை எல்லாத்தையும் பார்த்து, ஐயோ, இந்த பானைய பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதோ சக்தி இருக்கும் போல தோணுது. அது பக்கத்துல கூட போக மாட்டேன். கொஞ்ச நேரம் இங்கே நின்னுட்டு அப்புறம் வெளியில போறேன். அந்த ராஜாவால என்ன கண்டுபிடிக்க முடியாது. வீரபத்ரன் அந்த பானையை விட்டு கொஞ்சம் தள்ளியே நின்னு எதையும் தொடாமலேயே அவன் வெளியில வந்துட்டான். மகாராஜா, நான் சத்தியம் பண்ணிட்டேன். அந்த பானை என்ன பிடிக்கவே இல்லை பாத்தீங்களா? நான் நிரபராதின்னு நிரூபிச்சிட்டேன். இந்த காவலாளி தான் திருடன். அப்படியா வீரபத்ரா? ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப கூடாரத்துக்குள்ள 3 பேரும் உங்களுடைய வலது கைய மேல தூக்குங்க. 3 பேரும் அவங்க உள்ளங்கைய காட்டினாங்க. சபையில இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. பீமையாவோட கையிலையும் மந்திரி தர்மபாலனுடைய கையிலையும் மசி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தளபதி வீரபத்ரனுடைய கையில மட்டும் மசி எதுவும் இல்ல, கை சுத்தமா இருந்துச்சு. வீரபத்ரனுக்கு எதுவுமே புரியல. இது என்ன மகாராஜா? ஏன் இவங்க கையில எல்லாம் கறி ஒட்டி இருக்கு? என் கை சுத்தமா இருக்கே. அது ஏன்னு சொல்றேன், நல்லா கேளு வீரபத்ரா. அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தது மாயப்பானை இல்ல, சமையலறையில பயன்படுத்துற சாதாரண பானை தான். ஆனா அந்த பானைய சுத்தி நான் அதிகமா கருப்பு மைய தடவி வச்சிருந்தேன். தவறு செய்யாத பீமனும் மந்திரியும் தைரியமா உள்ள போய் பானை மேல கைய வச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்க கையில மை ஒட்டி இருக்கு. ஆனா நீ திருடன். எங்க அந்த பானை உன்னோட கைய பிடிச்சுக்குமோங்கிற பயத்துல நீ பானைய தொடாம நாடகமாடி இருக்க. என்னதான் மனுஷன் வாய் பொய்ய சொன்னாலும் அவனுடைய பயம் உண்மையத்தான் சொல்லும். காவலர்களே, இவன் தான் திருடன். இவனை பிடிங்க.
ராஜாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து சபையில இருக்கிறவங்க எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷப்பட்டாங்க. மகாராணியாரும் இத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ காவலர்கள் வீரபத்ரனை சுத்தி வளைச்சாங்க. நம்பிக்கை துரோகி, ராஜ்யத்தை காப்பாத்த வேண்டிய நீயே இப்படி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் தான் திருடன். அதுக்கு என்ன இப்போ? அந்த பானைய வச்சு நான் தான் திருடன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, ஆனா அந்த வைர நகையை எங்க வச்சிருக்கேன்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பூமியை அழிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாலை கிடைக்காம என் மேல குற்றத்தை நிரூபிக்க முடியாது. முடிஞ்சா அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. வீரபத்ரா, என்னோட பான நாடகம் உன்னை மட்டும் பிடிக்கிறதுக்கு இல்ல, உன் அகங்காரத்தை உடைக்கிறதுக்கும் தான். அந்த மாலையை தேடுற வேலை இப்ப எனக்கு இல்ல. ஏன்னா அந்த மாலை ஏற்கனவே என்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. சோமையா, உள்ளவா. அப்பதான் சபைக்கு ஆடு மேய்க்கிறவனான சோமையாவும் வந்தான். அவனுடைய கையில அந்த வைர ஆரம் இருந்துச்சு. சோமையாவை பார்த்ததும் வீரபத்ரனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. சோமையா, நீ நீ ஏன் ஆளு இல்லையா? என்னை ஏமாத்திட்டியா? நான் உங்களுடைய ஆள் இல்ல சேனாதிபதியாரே. நான் மகாராஜாவோட ரகசிய உளவாளி. நீங்க தான் அந்த நகையை எடுத்திருப்பீங்கன்னு சந்தேகப்பட்டதால மகாராஜா தான் என்னை இந்த கிராமத்து வேடத்துல உங்க கூடாரத்துக்கு அனுப்பி வச்சாரு. நீ என்கிட்ட கொடுத்த அந்த மாலைய நேத்து ராத்திரியே நான் ராணியார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். உன் ஆட்டம் முடிஞ்சது சேனாதிபதி. மகாராஜா, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தோல் பலத்தை விட உங்களுடைய அறிவு பலம்தான் வலிமையானது. பாத்தியா வீரபத்ரா, அதிகார பலத்துல கண்கள் குருடாயிட்டா பக்கத்துல இருக்கிற எதிரிய கூட நண்பனா நம்புவ. உன்னை அழிக்கிறது எனக்கு ஒரு நொடி வேலை தான். ஆனா என் ராஜ்யத்துல கரைப்படுகிறத நான் விரும்பல. காவலர்களே, இந்த துரோகி கிட்ட இருந்து நம்முடைய அரச முத்திரைய வாங்குங்க. இவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி கஜானால வச்சிடுங்க. இவனை நம்ம ராஜ்யத்தோட எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டு நிரந்தரமா நாடு கடத்துங்க. இவன் மறுபடியும் நம்ம ராஜ்யத்துக்குள்ள வரவே கூடாது. காவலர்கள் வீரபத்ரனுடைய கழுத்து பிடிச்சி அவனை வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. மகாராஜா அப்பாவியான பீமனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசா கொடுத்தாரு. புத்திசாலி சோமையாவை புது தளபதியா நியமிச்சாங்க. இத பார்த்து மகாராணி சுமதியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. பிரபு, கத்தி பலத்தை விட புத்தி பலம் பெருசு அப்படின்னு நீங்க மறுபடியும் நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியில இந்த மக்கள் எல்லாரும் நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்பாங்க. பொய் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சு யார் கண் பார்வையிலாவது பட்டே தான் தீரும். உடல் பலம் என்னைக்காவது தோக்கலாம், ஆனா புத்தி பலம் இருந்தா நிச்சயமா அவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. ஆமா நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி எது? மகாராஜா போட்ட அந்த பானை திட்டமா, இல்ல சோமையாதான் ஒற்றன் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்ட அந்த நேரமா? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி நல்ல கதைகளை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திரகிரி ராஜ்யத்தை சூரியவர்மன் அப்படிங்கிற மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த ராஜ்யம் நல்ல செல்வ செழிப்போட இருந்துச்சு. ராஜாவோட கஜானால விலை மதிக்க முடியாத சூரிய ஆரம், அதாவது அது ஒரு வைர ஆரம், அது அந்த கோட்டையில் இருக்கிற ரகசிய அறையில பத்திரமா இருந்துச்சு. அது ராஜாவோட முன்னோர்கள் கடவுளோட வரமா நினைக்கிற ஒரு புனிதமான பொருள். ஒரு நாள் காலையில அந்த அறைக்குள்ள போய் பார்த்தா அந்த வைர ஆரத்தை காணோம். இந்த விஷயம் முதல்ல மகாராஜாவுக்கும் அதுக்கடுத்து அவருடைய மந்திரிக்கும் தெரிய வந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகாராஜா அவருடைய அந்தப்புறத்துல ரொம்பவும் கவலையோட அங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு. மகாமந்திரியாரே, நம்ம கோட்டையில என்னதான் நடக்குது? அந்த ஆரம் சாதாரணமான ஆரம் இல்ல. என்னுடைய முன்னோர்களுக்கு அந்த கடவுள் தந்ததுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆரம். அப்படிப்பட்ட ஆரத்தை என்னோட ஆட்சியில நான் தொலைக்கிறதா? அதை திருடுற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? எனக்கு என்னமோ காவலாளிகள் மேலதான் சந்தேகம் இருக்கு. மகாராஜா, தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. நீங்க கோவப்பட்டா அது எதிரிகளுக்கு நல்லதாயிடும். அந்த ரகசிய அறை ரொம்பவும் பலம் வாய்ந்தது. அதை உடைக்காம உள்ள இருக்கிற வைர ஆரத்தை எடுக்க நம்ம கோட்டைக்கு உள்ள இருக்கிற ஒருத்தவங்களால தான் முடியும். அந்த வைர ஆரம் எங்க இருக்குன்னு வெளியில யாருக்குமே தெரியாது. ஆமா மந்திரி, எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. ஆமா, சேனாதிபதி பைரவன் எங்க? அவன் இருக்கும்போது எப்படி இந்த திருட்டு தானே நடக்குது? சீக்கிரமா சபையை கூட்டுங்க. சபைக்கு சேனாதிபதியும் வரணும், கூடவே நம்முடைய எல்லா காவலர்களும் வந்தாகணும். மகாராஜா சொன்னதின்படி உடனே அடுத்த நாள் காலையில சபை கூடுச்சு. சபையில எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. மகாராஜா கோவமா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து
சபையில இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருந்துச்சு. என்ன சேனாதிபதி இதெல்லாம்? நம்முடைய கோட்டை பாதுகாப்பை தாண்டி அந்த சூரியகாந்தி ஆரத்தை யார் எடுக்க முடியும்? இந்த காரியத்தை செய்யற அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் யாருக்கு வந்துச்சு? உன் காவலர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சு இருக்கிறது என்னோட வயிறு ஆரத்தை தொலைக்கதானா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் ஆரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உங்க எல்லாரையுமே நான் நாடு கடத்த வேண்டியது இருக்கும். மன்னிக்கணும் மகாராஜா, கோவப்படாதீங்க. காவலாளிகள் எல்லாருமே ரொம்ப கவனத்தோட தான் இருக்காங்க. நேத்து அந்த ரகசிய அறை பக்கமா யாருமே போனதை நான் பார்க்கல அரசே. ஆனா அறைய சுத்தம் செய்யற சீதா மட்டும்தான் நேத்து காலையில அந்த அறைக்குள்ள போயிட்டு வந்தா. எனக்கு சீதா மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கு. ஏன்னா சீதா ரொம்ப ஏழை, அவ செஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்கு. ஐயோ இல்ல மகாராஜா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் 10 வருஷமா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் போலவே இன்னைக்கு காலையிலயும் நான் அந்த அறைய பெருக்கதான் போனேன். பார்த்தா அந்த அறையோட கதவு திறந்துதான் இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல மகாராஜா. நான் தங்கத்தை கண்ணார கூட பார்த்ததில்ல மகாராஜா. என் வீட்ல என்ன நம்பி என் குழந்தைங்க இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன தண்டிச்சிடாதீங்க. மகாராஜா, சேனாதிபதி ரொம்ப அவசரப்படுறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சீதா பல வருஷமா நம்ம கோட்டையில வேலை செய்யற பொண்ணு. அந்த பொண்ணு இது வரைக்கும் நம்ம கோட்டையில இருந்து எதையுமே திருடனதில்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரகசிய அறை ரொம்பவே பலம் வாய்ந்தது. ஒரு பொண்ணால அந்த கதவை திறந்து அங்க இருக்கிற ஆரத்தை எடுக்க முடியும்னு சொன்னா அதை நம்ப முடியல அரசே. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கும்னு எனக்கு தோணுது அரசே. நாம இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா விசாரிக்கணும். மந்திரியாரே, திருடுறவங்க யாரோ நான் திருடன்னு நெத்தியில பச்சைய குத்திக்கிட்டு தெரிய மாட்டாங்க. இந்த சீதாவோட கண்ணீரை பார்த்து நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. வறுமை ஒரு ஆளை என்ன வேணுனாலும் செய்ய சொல்லி தோண்டும். மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இவகிட்ட எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு இவகிட்ட இருந்து உண்மையா வர வைக்கிறேன். இவளை பயமுறுத்தினா மட்டும்தான் இவ அந்த ஆரத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு உண்மையா சொல்லுவா. இந்த சேனாதிபதி எப்பவுமே இப்படிதான். முன்ன பின்ன எதுவுமே யோசிக்காம யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுடுவாரு. பாவம் சீதா, அந்த பொண்ணோட கை எவ்வளோ மென்மையான கையே. அந்த கையை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய கதவை எப்படி திறக்க முடியும்? கதவு உடைக்கல அப்படின்னா யாரோ போலீஸ் சாவியை தான் போட்டு திறந்துருக்கணும். அந்த அறையோட சாவி எப்படி இருக்குன்னு கூட சீதாவுக்கு தெரியாது. அப்படின்னா இது யாரோ பெரியாள் பண்ண வேலை தான் போல. உடனே ஏதாவது செய்யணும், இல்லைனா இதுக்கு சீதா பலியாயிடுவா. மகாராஜா, நீங்க என்ன மன்னிக்கணும். ஏன்னா நான் சபையில குறுக்க பேசுறேன். நான் சாதாரணமான ஒரு காவலாளி தான். ஆனா இந்த சபையில ஒன்னு சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. சீதாவை குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி திருட்டு நடந்த அந்த அறைக்குள்ள போய் நாம கவனமா பார்க்கணும். அப்ப அங்க எதனா ஆதாரம் கிடைக்கும். கண்ணால பார்க்காம நாம எதையும் நம்ப கூடாது இல்லைங்களா? டே ராமையா, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிராவே நீ அரசர் முன்னாடியே பேசுவ. மகாராஜா, இவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு, இவனை சிறையில் அடைக்க சொல்லுங்க. இல்ல பைரவா, இவன் சாதாரண காவலாளியா இருக்கலாம். ஆனா ஒரு உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் முன்னாடியே தைரியமா பேசுறான். அவன் சொல்றதுல எந்த தவறும் இல்ல. வாங்க எல்லாரும் அந்த அறைக்கு போகலாம். ஏதாவது ஆதாரம் கிடைச்சாலும் கிடைக்கும். மகாராஜா, மந்திரி, சேனாதிபதி, காவலனான ராமையா, 7 பொண்ணு சீதா எல்லாருமே அந்த கஜானா அறை கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல ரொம்பவும் இருட்டாதான் இருந்துச்சு. அப்ப ராமையா ரொம்பவும் கவனமா தரையில விழுந்திருக்கிற தூசி துரும்பு, ஏன் அங்க என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த பூட்டை அவன் கையால தொட்டு அத கவனமா அவன் பாத்துக்கிட்டு இருந்தான். என்னடா ராமையா, ஒத்து ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தா திருடனோட முகம் தெரியுமா? இல்ல அந்த பூட்டுல திருடனோட பேரை எழுதி வச்சிருக்கா? அது உனக்கு தெரியுதா என்ன? நேரத்தை வீணாக்காம மகாராஜா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லு. சேனாதிபதியாரே, நீங்க கோவப்படாதீங்க. இங்க யாரோட பேரையும் எழுதி வைக்கல. ஆனா திருடன் யாருன்னு சொல்றதுக்கான ஆதாரம் நிச்சயமா இங்க இருக்கு. மகாராஜா, திருடங்க யாருன்னா வந்திருந்தா பூட்டை உடைக்கிற சத்தமாவது கேட்டிருக்கும். ஆனா இங்க அமைதியா வேலை நடந்திருக்கு. இந்த பூட்டையும் யாரும் உடைக்கல, கதவையும் யாரும் உடைக்கல. ஆனா இந்த பூட்டுல கொஞ்சம் மெழுகு ஒட்டி இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு நீங்க பக்கத்துல வந்து இந்த மெழுக பாருங்க. உண்மைதான் மகாராஜா, இதுல மெழுகுதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அறையோட சாவியை யாரோ அச்செடுத்து அந்த சாவியை வச்சுதான் பூட்டை திறந்திருக்காங்க. அந்த மெழுகுதான் இதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுபடி பார்த்தா ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணால இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. ஆமா மகாராஜா, இந்த பூட்டை பாருங்களேன். உருகுன மெழுக வச்சு யாரோ இந்த பூட்டுக்குள்ள இருந்து சாவியோட அச்சை எடுத்திருக்காங்க. அந்த அச்சை கொண்டு போய் தான் புது சாவியை செஞ்சு கொண்டு வந்து
இந்த பூட்டை திறந்திருக்காங்க. இத பொறுமையா தான் செஞ்சிருக்கணும். ஆனா தினமும் அவசர அவசரமா வந்து பெருக்கிட்டு போற ஒரு பொண்ணால இவ்வளோ நிதானமான வேலைய செய்ய முடியுமா? அவசரமா வேலையை செஞ்சுட்டு போற பொண்ணுக்கு இவ்வளோ நிதானமா வேலையை செய்யறதுக்கான நேரம் எப்படி கிடைக்கும் மகாராஜா? ஏண்டா முடியாது? பெருக்கிற மாதிரி பெருக்கிக்கிட்டு இந்த பூட்டில இருந்து சாவியோட அச்சை எடுத்திருக்கலாமே. என்ன நினைச்சாலும் செஞ்சு முடிக்கிற திறமை பெண்களுக்கு தானே இருக்கு. மகாராஜா, என் சந்தேகம் உண்மைதான். மகாராஜா, இந்த மெழுகோட வாசத்தை பாருங்களேன். இது சாதாரணமா எல்லாரோட வீட்லயும் இருக்கிற மெழுகு இல்ல. இது கமலாபுரம் காட்டுல தனித்துவமா கிடைக்கக்கூடிய ஒரு வகை மெழுகு. இந்த மெழுகோட தனித்துவம் என்னன்னா, இத ஒரு தடவை தொட்டுட்டா அந்த மெழுகோட வாசம் கையை விட்டு போக குறைஞ்சது 3 நாளாவது ஆகும் அரசே. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சீதாவோட கைய முகர்ந்து பாருங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுக்கணும் அரசே. நாளைக்கு சபையில உங்க முன்னாடி திருடனை நான் கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்துறேன். சரி ராமையா, உன்னோட பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளை வரைக்கும் உனக்கு அவகாசம் கொடுக்கறேன். நீ கேட்ட மாதிரியே ஒருவேளை சபையில குற்றவாளிய கொண்டு வந்து நிறுத்தலனா சீதாவுக்கு கிடைக்கிற தண்டனை தான் உனக்கும் கிடைக்கும். பாத்துக்கோ. நன்றி மகாராஜா, உங்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். அன்னைக்கு மதியமே ராமையா அவனுடைய காவலாளி வேஷத்தை எடுத்துட்டு சாதாரண ஆளா பக்கத்து ஊரான கமலாபுரத்துக்கு போனான். சாதாரண உடைய போட்டுக்கிட்டு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தாடிய வச்சுக்கிட்டு மெழுகு வாங்குற ஒரு வியாபாரியா தான் அங்க போனான். அந்த கடையோட முதலாளி பேரு சுப்பையா. அந்த கடையில பலவிதமான பொருட்கள் இருந்துச்சு. எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் நிச்சயமா ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். அந்த மெழுகு அச்சை வாங்கினவன் நிச்சயமா இந்த கடையில இருந்து தான் வாங்கி இருக்கணும். அப்ப ஆதாரம் இங்க தான் கிடைக்கும். நீங்க தானே சுப்பையா? நான் பக்கத்து ராஜ்யத்துல இருந்து வரேன். எங்க ராஜாவோட ஆயுத கடங்குல சில வாளுக்கு பூசுறதுக்காக கொஞ்சம் மெழுகு தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளவு மெழுகு இருக்கும்? எவ்வளவு மெழுகு இருந்தாலும் சரி, மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன். ஐயோ, மெழுகு என்கிட்ட இல்லைங்களே. நேத்து ராத்திரி தான் என்கிட்ட இருந்த எல்லா மெழுகும் தீந்து போச்சு. இப்ப திடீர்னு வந்து மெழுகு கேட்டா நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? எனக்கு பேசாம ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நான் இன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு தேவையான மெழுக கொடுக்கறேன். நேத்து ராத்திரியே வியாபாரம் ஆயிடுச்சா? அப்படின்னா அந்த மெழுக வாங்கினவன் தான் உண்மையான திருடன். ஏன் சுப்பையா, உன்கிட்ட இருக்கிற எல்லா மெழுகையும் வாங்கிட்டு போயிருக்கானே, அவன் என்ன திருட்டு கூட்டத்து தலைவனா? ஐயோ இல்லப்பா, அவனை பார்க்க திருடனா தெரியல. ஆனா முகத்தை ஒரு கருப்பு துணியால மூடி இருந்தான். மெழுக கொடுக்கும்போது அவன் கையில நான் கவனிச்சேன். அந்த கையை கத்தி பிடிச்ச கையா தெரியல. ஏதோ கணக்கு எழுதுற கை மாதிரி ரொம்ப மெத்து மெத்துன்னு இருந்துச்சுப்பா. அது மட்டும் இல்லாம அவன் நடந்துகிட்ட முறையும் வித்தியாசமா இருந்துச்சு. முகத்தை மூடிதான் வச்சிருந்தான். ஆனாலும் அவன் கண்ணுல ஒரு பயமோ பதட்டமோ தெளிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா வெளிச்சத்துல அவரு கையில போட்டிருந்த ஒரு மோந்திரத்துல இருந்த ரத்தன கல்லோட வெளிச்சம் என் முகத்துல பட்டுச்சு. அது நம்ம ராஜ்யத்தோட பொருளாளர் சோமநாதன் இல்ல, அவர் கையில பார்த்திருக்கேன். எனக்கு எதுக்கடா வம்புன்னு நான் எதுவும் சொல்லிக்கலாங்க. அப்போ திருட மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். நம்முடைய பொருளாளர் சோமநாதனுக்கு அந்த அறை எப்படிப்பட்டது, அந்த அறையோட சாவி எங்க இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் தான் திருடன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதை நிரூபிக்க இந்த சுப்பையாவோட வார்த்தை மட்டும் போதாது. இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லலான்னு நினைச்சா அதை கேள்விப்பட்டு அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னைய கூட குற்றவாளியா மாத்திடுவான். சபையில எல்லார் முன்னாடியும் அவன் தான் திருடன்னு அவன் வாயாலேயே ஒத்துக்க வச்சாகணும். சரி சுப்பையா, எனக்கு தேவைப்படும் போது நான் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். ராமையா அங்கிருந்து நேரா கோட்டைக்கு தான் வந்தான். முதல்ல அவன் மந்திரியார தான் நேர்ல போய் சந்திச்சான். மந்திரியாருடைய அறையில அவங்க 2 பேருமே ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா என்ன கண்டுபிடிச்சானோ அத மந்திரி கிட்ட சொல்லி நாளைக்கு சபையில அந்த திருடனை எப்படி வெளியில கொண்டு வரீங்கிற யோசனைய சொன்னான். அடுத்த நாள் கோட்டையில ராஜசபையும் தொடங்குச்சு. மகாராஜா சிம்மாசனத்துல கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் ராமையா என்ன சொல்ல போறானோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொருளாளரான சோமநாதன் மட்டும் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருந்தான். என்ன ராமையா, உனக்கு கொடுத்த கேடு என்னையோட முடிஞ்சது. திருடனை பிடிச்சிட்டியா, இல்ல அந்த வேலைக்கார பொண்ணு கூட சேர்ந்து தண்டனை அனுபவிக்க போறியா? உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மகாராஜா, திருடனை பிடிக்கிறதுக்காக நான் ராஜ்யத்துக்குள்ள போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த திருடன் இங்க தான் நம்ம சபையோட மத்தியிலேயே உக்காந்துகிட்டு இருக்காரு. ஆனா அந்த திருடனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தொலைஞ்சு போன அந்த வைர ஆரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு மகாராஜா. திருடனுக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்குமே அது தெரியாது. சாபமா? என்ன ராமையா,
திருடம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ சொல்லி ராஜாவோட மனசை மாத்த பாக்குறியா? நீ என்ன சொல்ல வந்தாலும் தெளிவா சொல்லு. மகாராஜா, நான் சொல்றத தெளிவா கேளுங்க. யாராவது கெட்ட எண்ணத்தோட அந்த வைர ஆரத்தை தொட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த வைர ஆரத்தோட சாபத்துக்கு ஆளாவாங்க. கெட்ட எண்ணத்தோட அந்த வைர ஆரத்தை தொட்ட அடுத்த நாளே அவங்க முதுகுல ஒரு வெள்ளை மச்சம் வரும். அந்த வெள்ளை மச்சம் வந்த உடனே அவங்க உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மச்சம் வந்த முத நாள் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா 2வது நாள் தாங்கிக்க முடியாத அளவுக்கு எரியும். அந்த மச்சத்தை யாராவது பார்த்தா அவங்களுடைய பார்வையே போயிடும் மகாராஜா. அது மட்டும் இல்லாம அந்த மச்சம் வந்த ஒரே வாரத்துல அவங்க உசுறு போகவும் வாய்ப்பு இருக்கு. எப்பேற்பட்ட வைத்தியரால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது மகாராஜா. எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மச்சம் வந்திருக்கும். ஐயோ, என்னது சாபமா மச்சமா? அப்படின்னா நான் அந்த வைர ஆரத்தை திருடின நாள்ல இருந்து என் சட்டப்பையில தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கு அந்த மச்சம் வந்திருக்குமா? ஒருவேளை இவன் சொல்ற அந்த சாப கதை உண்மையா இருந்தா இந்நேரம் என் முதுகுல வெள்ளை மச்சம் வந்திருக்கணுமே. எனக்கு ஏற்கனவே என் முதுகு எரியிற மாதிரி தான் இருக்கு. துணி போட்டு இருக்கிறதால அது வெளியில தெரியல. ஒருவேளை யாராவது என் முதுகுல இருந்து அந்த வெள்ளை மச்சத்தை பார்த்துட்டா நான் மாட்டிப்பனே. அதுக்கப்புறம் மகாராஜா எனக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாரு. இப்பவே அந்த மச்சத்தை நான் அழிச்சே ஆகணும். யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கணும். பொருளாளரான சோமநாதன் பயந்து போயிட்டான். யாருமே பார்க்கலன்னு நினைச்சு அவனுடைய கைய மெதுவா பின்னாடி கொண்டு போய் முதுகுல மச்சம் ஏதாவது இருக்கா அதை அழிச்சிடலாம் அப்படின்னு அதை துடைக்க ஆரம்பிச்சான். அவனுடைய முகமே பயத்துல வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இது எல்லாத்தையுமே ராமையா ரொம்பவும் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். மகாராஜா, திருடன் யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? முதல்ல உங்களோட பொருளாளர் சோமநாதனை முதுக தடவுறத கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்களேன். அப்புறம் அந்த சாபத்தால வந்த மச்சத்தை சொரிஞ்சே எடுத்துட்டு போறாரு. சோமநாதா, அந்த நகைய நீ தான் திருடுனியா? இத்தனை பேரு சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் எதுக்காக முதுக தொடச்சிக்கிட்டே இருக்க? ஏன் பயப்படுற? ஐயோ, என் முதுகுல எதுவும் இல்ல மகாராஜா. திடீர்னு ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்ததால என் முதுக நான் சொரிஞ்சுக்கிட்டேன். இவன் தான் அந்த வேலைக்காரி சீதாவை காப்பாத்துறதுக்காக பழிய தூக்கி என்னோட தலையில போட பாக்குறான் மகாராஜா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மகாராஜா? என்ன போய் சந்தேகப்படலாமா? மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த வைர ஆரத்துக்கு நான் சொன்ன மாதிரி எந்த சாபமும் இல்ல. யாருக்கும் அதால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா திருடனவனுக்கு எப்பவும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பதட்டத்துல என்ன செய்யறானே அவனுக்கு தெரியாது. இது வரைக்கும் சபை அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த வைர ஆரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. அதை திருடினவங்க முதுகுல வெள்ளை மச்சம் வந்திருக்கோன்னு நான் சொன்ன உடனே இந்த சபையில அமைதியா உக்காந்துகிட்டு இருந்த இந்த பொருளாளரு எதுக்காக தன்னுடைய முதுக திடீர்னு துடைக்க ஆரம்பிக்கணும்? இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்க முடியாதா? மகாராஜா, ராமையா சொன்னது உண்மைதான். சோமநாதன் தான் பக்கத்து ஊரான கமலாபுரத்துக்கு மெழுகு வாங்கறதுக்கு போயிருக்காரு. ஆனா இவரு மெழுகு வாங்க போகும்போது தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த கடைக்காரன் இவரு கையில போட்டிருந்த ரத்தனக்கல்ல வச்சு இவரு பொருளாளர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா பயத்துல எதுவுமே அவன் சொல்லல. ராமையா நேத்தே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவனுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுற மகாராஜா. கஷ்டப்பட்டு திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கான். சோமநாதா, உன்னை நம்பி என் கஜானாவோட பொறுப்பை உன்கிட்ட கொடுத்தா நீ என்னடானா என்னுடைய கஜானாவில இருந்து திருடி இருக்க. இனி ஒரு நொடி கூட இந்த ராஜ்யத்துல நீ இருக்கக்கூடாது. காவலர்களே, இவனை உடனே இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்துங்க. இந்த துரோகியோட முகத்தை நான் பார்க்க விரும்பல. காவலர்கள் உடனே சோமநாதனை கைது செஞ்சு அவனுடைய வீட்டுல போய் பார்க்கும்போது சமையல் அறையில ஒரு செவருக்கு பின்னாடி ரகசியமா அந்த ஆரத்தை ஒளிச்சு வச்சிருந்தான். அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்க. சபையில இருக்கிற அத்தனை பேரும் ராமையாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அவனை கைத்தட்டி பாராட்டினாங்க. சீதா கண்ணுல கண்ணீரோட ராமையாவுக்கு நன்றியோட, ராமையண்ண, என் குடும்பத்துக்கு நீங்க கடவுள் மாதிரி. எந்த தப்பு பண்ணாத என் மேல பழி விழுந்தப்போ, யாரு எனக்காக பேசாதப்போ நீங்க என்ன நம்பி எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ராமையா, எங்களை மன்னிச்சிடு. நாங்க 2 பேருமே புத்திசாலிங்க தான். ஆனா நீ மட்டும் இன்னைக்கு திருடன் யாருன்னு உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரு அப்பாவி பொண்ணுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கும். நீ ஒரு சாதாரண காவலாளி தானே. உன்கிட்ட என்ன திறமை இருக்க போதுன்னு உன்னை மட்டமா நினைச்சிட்டேன். ஆனா அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மகாராஜா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு ஏழை பொண்ணை சந்தேகப்பட்டதுக்காக நீங்களும் என்ன மன்னிக்கணும்.
திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாததுக்கு நீங்க எல்லாருமே என்ன மன்னிக்கணும். என்னைக்கு நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், திறமைக்கும் பதவிக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை மன்னிச்சிடு ராமையா. எல்லாரும் கேளுங்க, இன்னையிலிருந்து ராமையா நம்ம ராஜ்யத்தோட சாதாரண காவலாளி இல்ல, அவன் நம்ம ராஜ்யத்தோட முக்கிய பாதுகாப்பு அதிகாரி. இனி நம்ம ராஜ்யத்துல எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை விசாரிக்கிற அதிகாரத்தை ராமையாவுக்கு கொடுக்கறேன். மகாராஜா, என்னை நம்பி நீங்க இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்கீங்க. என்ன நடந்தாலும் இந்த ராஜ்யத்துக்கும் உங்களுக்கும் விசுவாசமா இருந்து என்னுடைய வேலையை செய்வேன். பொய்ய சொல்லி ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது. ஏன்னா உண்மை எரியிற நெருப்பு மாதிரி, அதை ஒளிச்சு வைக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் வெளிச்சமாவது அது வெளியில இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய வரும். எப்பவுமே ஒருத்தங்க செய்யற வேலை, அவங்களுடைய தகுதி, அதை எல்லாத்தையும் வச்சு அவங்கள நாம எடை போடக்கூடாது. பணக்காரங்களையும் ரொம்பவும் கெட்டவங்க இருக்காங்க, ஏழைங்கள்ல நிறைய நல்லவங்க இருக்காங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கூட திருடக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஏழைங்களும் இருக்காங்க. அதே நேரம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இன்னும் திருடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பணக்காரங்களும் இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்றாங்க.